டைலாக் தமிழர்களுக்கு வணக்கம். நான் நிர்மலன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பதற்றமான சூழல் தாங்க. அதாவது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பேரில் 9 இடங்கள், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள்லையும் பாகிஸ்தான் பகுதிகள்லையும் ஒரு 9 இடங்களில் டெரரிஸ்ட் முகாமிட்ட இடத்துல நம்முடைய இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா வான்வழி மூலமாகவும் ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதலில் பார்த்தீங்கன்னா பல தீவிரவாதிகள் இறந்ததாக இந்திய தரப்புலன்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் பாகிஸ்தானியர்கள் பலரும் உயிரிழந்திருக்காங்க, இதுக்கு இந்தியாவுக்கு நாங்கள் தக்க பதிலடிகளை கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் நாட்டு அரசு இதுக்கு சொல்லியிருக்கு. பட் இந்தியா நாங்கள் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை தாக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கவில்லை, நாங்கள் ரொம்ப கான்சியஸாக தீவிரவாதிகள் இருக்கும் இடத்தை குறிவைத்து தாக்குதல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத இந்திய தரப்புன்னு சொல்லப்படுது. பட் இந்த தாக்குதலுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க ஒரு போர் ஒத்திகை, ராணுவ பயிற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த ராணுவ பயிற்சி எதுக்கு மேற்கொள்ளப்பட்டுச்சுன்றதை நாம ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயன்றதை நான் பார்க்குறேன். இந்த ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படும் போது பலரும் அதிர்ச்சியானாங்க, பலரும் கொண்டாடவும் செஞ்சாங்க. மெயினா இந்த ராணுவ பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, வெறும் வார் பண்ண போகிறோம், இந்த ராணுவ பயிற்சி எடுத்தாலே போர் வரப்போகுது அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. நான் எல்லா நேரத்திலையும் தயாராக இருக்கிறேன், எனக்கான அச்சுறுத்தல் வந்துச்சுன்னா நான் அதை எடுத்து சண்டை போடுறதுக்கான என்கிட்ட சக்தியும் இருக்குது, வலும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது தான், அப்பப்போ சொல்லக்கூடிய ஒரு வேலை தான். அண்டு இந்த வாருக்காக மட்டும் கிடையாது, இயற்கையாக வரக்கூடிய பேரிடர் காலங்களில் நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது அதை எதிர்த்து சமாளிக்கக்கூடிய அந்த டைமில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய விஷயத்துக்காகவுமே இந்த ராணுவ பயிற்சி பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுது. மெயினாக இந்த வேர்ல்டுக்கு நான் சொல்கிறதுன்னா, நான் சக்தி வாய்ந்த ஆள்பா, எங்கிட்ட மோதும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாரு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும், அதே சமயம் நம்மளுடைய சொன்ன இந்த நேச்சுரல் டிசாஸ்டருக்கு வரும்போது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவுமே இந்த ராணுவ பயிற்சி மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த ராணுவ பயிற்சின்னு வந்தாலே போர் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணத்துக்கு போயிடக்கூடாது. போர்னு வந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. போர்ன்றாலே அது மக்களுக்கு எதிரானது தான். ஸோ நம்ம நேஷ்னல் செக்யூரிட்டியாக பண்ணுற விஷயத்தெல்லாம் நம்ம போர்னு சொல்லக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அண்டை நாட்டு மக்கள்லாம் ஒட்டுமொத்த மக்களையும் நம்ம எதிரியாக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். நம்ம நாட்டு பாதுகாப்பு முக்கியம். அதே சமயத்தில் நமக்கு இது தீங்கு விழுக்காத ஆட்களை எல்லாம் நம்ம எதிரியாக சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அந்த வேலைகளை சில குரூப் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்கு. ரொம்ப மீடியா அநியாயத்துக்கு மோசம். போர் மேலே இப்படி என்ன ஆசைன்னு தெரியல, போகிற வான்னு அப்படின்ற அளவுக்கு நியூஸ் டெம்ப்ளேட்டு, நியூஸ் கார்டு, நியூஸ் தமிழெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்சியஸாக யோசிக்கணும், ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட யோசிக்கணுன்னு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் இந்த ராணுவ பயிற்சியில் பார்த்தீங்கன்னா நேவல் இருக்குது, ஏர்ஃபோர்ஸுக்கு. நேவல் உங்களுக்கு தெரியும், நீர்மூழ்கி கப்பலை வச்சு சோதனை பண்ணுவாங்க, ஏவுகணைகளை வச்சு சோதனை பண்ணுவாங்க, அந்த கடல் சம்மந்தமான பல விஷயங்கள் அங்கே சோதனை பண்ணுவாங்க. அதே தான் ஏர்ஃபோர்ஸ்லேயும். அப்புறம் மூணாவதாக சைபர் அண்டு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா, ஹேக்கிங் மூலமாக இருக்கக்கூடிய தாக்குதல் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், அப்புறம் நம்மளோட தகவல்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கணுன்றது இந்த ராணுவ பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுவாங்க. முக்கியமாக இந்த ராணுவ பயிற்சி இதை பற்றி பேசுறதுக்கு முக்கிய காரணமே எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதாவது மினி சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய ஒரு இந்தியாவிலே ஒரு அழகான இடம்னு சொல்லக்கூடிய 2000 பேர் போகக்கூடிய ஒரு அந்த இடத்துல கொடூரமாக அப்பாவி மக்கள் 26 பேரை தீவிரவாதி தாக்குதலால் கொல்லப்பட்ட அந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லாருமே யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான் அது. ஸோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுச்சு. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடனான சிந்து ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுச்சு. பதிலுக்கு பாகிஸ்தான் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய விமானங்கள் பாகிஸ்தான் வழியாக போகக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. இப்படி மாறி மாறி ஒப்பந்தங்கள்லாம் ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழலுமே இருந்துச்சு. நாம் என்ன நினைக்கிறோம், ஒரு நாட்டில் தீவிரவாதம் வரோன்னா ஒட்டுமொத்த நாட்டே குறை சொல்லிடுறோம். ஒட்டுமொத்த பாகிஸ்தானே தீவிரவாதம் கிடையாது. அந்த நாட்டில் ஒரு சில தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் பண்ணாங்க, அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் அட்டாக் பண்ணுறது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்ம இந்தியாவுமே பாகிஸ்தான் அட்டாக் பண்ணல, பாகிஸ்தான் பகுதிகளில், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகள் முகாமிட்ட இடத்துல தான் நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக நம்ம அந்த இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்கிறோம். பகல்காம் அட்டாக்கு ரிப்ளையாக அதை நம்ம பண்ணியிருக்கோன்றது தான். ஆனால் இந்தியா இந்த அட்டாக்கு பிறகு ரொம்ப கொண்டாடக்கூடிய வார் வரணும், போர் வரணும். அது முக்கியமாக இந்த பாலிமர் தந்தி சேனல்லாம் போரை ஊக்குவிக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. போர் வந்தால் அவங்க சேனலுக்கு என்ன நடக்கும் இல்லை, போர் வந்தால் அவங்க சேனலே இருக்குமான்னு தெரில. பட் ஆனால் இன்றைக்கி போரை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையை மீடியா ஒரு பக்கம் பண்ணுது, அதை ஊக்குவிக்கிற வேலையை ஒரு பக்கம் மீடியா பண்ணுறது தான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ போர் என்பது போர்னு ஒன்று வந்துச்சுன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வேலையின்மை வரும் என்பது ரொம்ப தலை தூக்கி ஆடக்கூடிய ஒரு விஷயம். அதே தான் பாகிஸ்தானில் இதோட மோசமாக இருக்குது. ஸோ 2 நாட்டுக்கும் போர் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையை இந்த 2 நாடுகளும் அடையின்றதை யோசிச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த போர் அப்படின்றத நிறுத்துங்க. போர் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்குமே போரால் சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. போர்லேருந்து மீண்டு வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது ஒரு அழியாத வடுன்ற மாதிரி. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் காஷ்மீர் மக்கள் தினம் அங்கே இவங்களுக்கு இடையில தாக்குதல் நடக்கும்போது அந்த மக்கள் இந்த நிலைமையில் இருந்திருப்பாங்க. எப்போ என்ன ஆகும்ன்ற ஒரு
பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காஷ்மீர் மக்கள் நினச்சி போகிறாங்க. இது இந்தியா முழுக்க நினச்சினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ போர் என்றைக்குமே தீர்வாகாது. நம்ம தீவிர தாக்குதலுக்கு எதிராக என்ன வேற என்ன வழின்றது தான் யோசிக்கணும். நம்ம ஒரு நாட்டை எதிர்க்கிறது எப்பயுமே அது நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயமா தான் அது இருக்கும். ஸோ இந்தியாவுமே அதை பண்ணல, டெரரிஸ்ட்டை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம பாகிஸ்தான் அட்டாக் பண்ண மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் உள்ள எல்லாருமே தீவிரவாதி கிடையாதுங்க. அங்கேயும் நம்மள மாதிரி மக்கள் தாங்க வாழ்றாங்க. அங்கேயும் இந்து மக்கள்லாம் வாழ்றாங்க, முஸ்லீம் மக்களும் வாழ்றாங்க. ஆனால் அவங்களாம் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் இந்தியாவில் இப்படியான ஒரு பதற்றமான சூழல் ஒரு குரூப் உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு எதிராக நம்ம ரொம்ப தெளிவாக